கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு வாழ்வை மாற்றும் ஆசிரியர்கள். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 8ஆம் தேதி அகில உலக ஆசிரியர் தினமாக ஆசரிக்கப்பட்டு வருகிறது. 1994ஆம் ஆண்டு முதல் அவ்விதம் ஆசரிக்க வேண்டும் என்று ஐநா சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்படி ஆசரிக்கப்படுகிறது. ஆனால் சில நாடுகளிலே அந்த நாளை ஒட்டிய வேறு நாட்களிலும் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே செப்டம்பர் 5ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் செய்யும் பணியை மதித்தல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு மரியாதையும் கொடுத்தல், அவர்களுடைய இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு உதவுதல், கற்பிக்கும் திறனை மேம்படுத்துதல், ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே சுமூக உறவை கொண்டு வருதல், ஆசிரியர் பணியின் மதிப்பை உலகமெங்கும் உணரச் செய்தல், இப்படி பல நோக்கங்களை கொண்டு இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னாள் ஆசிரியர்களை கூப்பிட்டு கௌரவித்து அவர்களுடைய பணியை பாராட்டுவது, சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசளிப்பது, இப்படி பல புரோகிராம்களை அரசாங்கம் நடத்தி வருகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆசிரியர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால், பெற்றோரும் மூத்தவர்களும் திருச்சபையின் மூப்பர்களும் போதகர்களும், அவர்கள் எல்லாரையும் விட பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர். இன்றைக்கும் யூத குடும்பங்களிலே 12 வயது வரை குழந்தைகளுக்கு முழுமையாக வேதாகமத்தையும் எழுத்தறிவையும் கற்பிப்பது தாயின் கடமை என்று கற்பித்து வருகிறார்கள். 12 வயதுக்கு மேலே அவன் ஒழுங்காக நடந்து கொள்வது, வேலைகளை கற்றுக்கொள்வது, தன் வாழ்க்கையை குறித்த எல்லா திட்டங்களையும் வகுப்பது, இவற்றையெல்லாம் கவனித்துக் கொள்வது தகப்பனுடைய பணி. ஆனால் ஆதியிலிருந்து கர்த்தர் தம்முடைய அடியவர்களுக்கு கட்டளையிட்டது என்ன? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள். அடுத்த தலைமுறைக்கு கர்த்தரை பற்றும் பயத்தையும் அவரை குறித்த அறிவையும் கொடுப்பது பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கடமை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 11, 20, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பிள்ளைகள் வளரும்போது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அவருடைய பிரமாணங்களையும் போதிப்பது பெற்றோர்களின் கடமை, குறிப்பாக தகப்பன்மாரின் கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வீட்டிலே இருக்கும் போதும் வெளியிலே புறப்படும் போதும் உன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை கருத்தாய் போதித்து அவைகளை பற்றி பேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வசனங்களை வீடுகளிலே போதிக்கின்றோம்? அதெல்லாம் சண்டே கிளாஸ்ல கற்றுக்கிடுவாங்க, ஆலய ஆராதனைகளிலே கற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்காக உணர்வு வரும்போது வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்று விடுகிறோம். அப்படி அல்ல. ஆதி முதல் தேவன் தம்முடைய அடியார்களுக்கு கட்டளையிட்டது, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் கர்த்தருடைய பிரமாணங்களை போதிக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் முன்பதாக அவன் கருத்தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளுங்கள் என்று போதிப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாம் ஈசாக்கு கற்பித்தான், ஈசாக்கு யாக்கோபுக்கு கற்பித்தான். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான தேவனாயிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய பிரமாணங்களை போதித்து அவைகளிலே நடக்கும்படிக்கு கருத்தாய் கற்பித்தார்கள். அப்படி கற்பிக்கப்பட்டதனாலே பிள்ளைகள் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சங்கீதம் 34:11, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உபாகமம் 32:7, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப் பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். நாம் பிள்ளைகள் தகப்பனிடத்திலிருந்தும் தாயினிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். போதிக்கும் ஆசிரியர்கள் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களையும் வாழுகின்ற வழிமுறைகளையும் உலகத்தின் புதிய புதிய காரியங்களையும் குறித்து அவர்கள் வாழ்ந்த தலைமுறைகளிடத்திலே கேட்க வேண்டும். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் மகனே,
உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 31:1. ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அவருடைய பிரமாணங்களையும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். நாம் சிறு வயது முதல் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். அவர்கள் கற்றுக்கொண்டு பெரியவர்களாக வளர்ந்து இன்னென்ன வேலைகளுக்கு போக வேண்டும் என்று பல நோக்கங்களை அவர்களுக்கு கற்பிக்கிறோம். நீ படித்து பெரிய டாக்டராக வேண்டும், பெரிய அறிவியல் அறிஞராக வேண்டும், பெரிய அதிகாரியாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். நீ கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறோமா? இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் வந்து போகும். ஆனால் நாம் கர்த்தரோடு இருக்கும் அந்த தொடர்பை நாம் அதிகமாய் வளர்த்து அவரோடு இருக்கும் வரை நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அவராலே பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோமா? பிள்ளைகள் வளரும்போது அவர்கள் கேட்டறியும் திறனுக்கு தக்கதாக அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். மார்க்கு 4:33. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். எபிரேயர் 5:13-14. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். வயதுக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வசனங்களை கற்பிக்க வேண்டும். இயற்கையாகவே நம்முடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் சிறு வயதில் உள்ளவர்களுக்கு கொஞ்சமும் வளர வளர பெரியவர்களாகும் போது இன்னும் அதிக காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு கல்வி அமைப்பிலே நாம் இருக்கிறோம். அந்தந்த வயதுக்கு தக்க அந்தந்த பருவங்களுக்கு தக்கதாக அவர்கள் இன்னதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு ஆசிரியர்கள் எழுதின பாடப்புஸ்தகங்களை அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் குறிப்பிட்ட வயதில் தான் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும், குறிப்பிட்ட வயது வரை அவர்கள் இதைத்தான் நம்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி வடிவமைத்திருக்கிறார்கள். நாம் கற்றுக்குள்ளே வளரும் போதும் நாம் கேள்வி கேட்காமல் கர்த்தரை அப்படியே பின்பற்ற வேண்டிய வயதும் உண்டு. கேள்வி கேட்டு அதை தியானித்து ஏற்றுக்கொள்ளும் வயதும் உண்டு. பெற்றோர்கள் தங்கள் வாழ்வின் அனுபவ சாட்சியின் மூலமாக தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை பிள்ளைகள் வளரும்போது கற்பிக்க வேண்டும். நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்தோம், கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவாய் உதவி செய்தார் என்று உங்கள் சாட்சியை அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். அவர்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை உறுதி செய்து கொண்டு அடுத்ததை போதிக்க வேண்டும். ஒவ்வொரு வகுப்பு பாடமும் அப்படித்தானே. 10வது வகுப்பிலே பாடம் நடத்தும் போது 9வது வகுப்பிலே கற்றுக்கொண்டவைகளை நினைவுபடுத்துவார்கள். பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் அதுவரை இன்னதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதை அவர்களிடத்தை கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டுதான் அடுத்ததை போதிக்க முடியும். மத்தேயு 13:51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இப்படி ஒரு கேள்வி அவர் ஏன் கேட்க வேண்டும்? நான் சொல்றதை சொல்லிட்டேன், நீங்க அறிந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், அறியாவிட்டால் போங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இதுவரை கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்கின்றார். ஆம், அறிந்து கொண்டோம் என்று சொன்ன பிறகு அடுத்த பாடத்தை துவங்குகிறார். ஒரு தாயின் அன்போடு போதிக்கும் போதுதான் பிள்ளைகள் அதை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக அன்புடன் கற்பிக்கும் தாய்மார்கள் மூலமாக விசுவாசிகளுக்கு கிடைத்தது. 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக கடந்து வருகிறது. ஒரு பாட்டியினிடத்திலிருந்து தாய்க்கும், தாயினிடத்திலிருந்து வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கும் அது கடந்து வந்தது. அப்படியானால் கர்த்தருடைய விசுவாசம் இது அன்பினாலே போதிக்கப்படுகிற ஒன்று. அடுத்ததாக நாம் முன் மாதிரிகளாக இருந்து பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். தேவகுமாரன் அநேகத்தை செய்து காட்டினார். சீசர்களின் கால்களை கழுவி விட்டு, நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். சீசர்கள் அவர் என்ன செய்கிறார், என்ன பேசுகிறார் எல்லாவற்றையும் கூர்ந்து நோக்கி பார்த்து அவரை பின்பற்றினார்கள். அவரை பின்பற்றும்படிக்கு முன்மாதிரியாக இருந்து அவர் போதித்தார். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாய் இருந்து போதிக்கின்றோமா? நாம் எதையெல்லாம் அவர்கள் செய்யக்கூடாது என்று கற்பிக்கிறோமோ
அதையெல்லாம் நாம் செய்து வந்தால் அவர்கள் அதை எளிதாக தூக்கி எறிவார்கள். அவர் சொல்லுவார், ஆனால் அவர் செய்ததைத்தானே நானும் செய்கிறேன் என்று அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். 1 பேதுரு 2:26 கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கவனிக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், எப்படி பிரச்சனைகளை கையாளுகிறார்கள், இதை பிள்ளைகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சண்டே ஸ்கூல்ல அநேக சமயத்தில் டீச்சர்கள் அவர்கள் நடத்தும் பாடங்களை விட போன்ல அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அது என்ன காரியம் என்பதை கவனித்து கேட்பார்கள். சக ஆசிரியர்களிடம் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், பெற்றோர் மற்றவர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் எப்படி பேசுகிறார்கள், இதையெல்லாம் பிள்ளைகள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு மாடல். நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசித்து அவரை அண்டிக் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் அவர்களை வழி நடத்துவோம். நாம் திருச்சபையை மேய்க்கும்படிக்கு தேவகுமாரன் பேதுருவிடத்திலே கையெழுத்த போது அவரிடத்தில் எதிர்பார்த்த என்ன தகுதி இருந்தது? யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு மூப்பர்களுக்கான தகுதி என்ன? மற்றவர்களை விட இவர்கள் அதிகம் கர்த்தரை நேசிப்பவர்கள், மற்றவர்களை விட தேவகுமாரனை குறித்து இவர்கள் அதிகம் அறிந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பவர்கள், அவர்கள் தான் இந்த திருச்சபையிலே மூப்பர்களாக இருக்கிறார்கள் என்று எங்காவது சொல்ல முடியுமா? கர்த்தரை அதிகமாய் நேசிப்பவர்களாக இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும், முன்மாதிரியாக இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களை போதித்து நம்முடைய பிள்ளைகளை ஜீவனுக்கு எதுவானவர்களாய் வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அநேக சமயங்களில் வாலிப பிள்ளைகள் உதாசீனம் செய்யப்படும் போது அவர்கள் எங்கு கற்றுக்கொள்ளக்கூடாதோ அங்கு போகிறார்கள், எதை கற்றுக்கொள்ளக்கூடாதோ அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஜெபம் பண்ணும்படிக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீட்டம்மா, என்னுடைய மகனுக்கு பெண் தேடிக்கொண்டிருக்கிறோம், நல்ல பக்தியான பொண்ணு, பைபிள் நல்லா வாசிக்கக்கூடிய பொண்ணு, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பெரிய பணக்காரங்க வீட்டுல இருந்தாலும் எங்களுக்கு பொண்ணு வேண்டாம், சாதாரண குடும்பத்துல இருந்தான் பொண்ணு வேணும், நல்ல பயபக்தி உள்ள பொண்ணாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது நியாயம்தாமா, எல்லாருமே அப்படிப்பட்ட பொண்ணா தான் தேடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அந்த வீட்டுக்காரர் அப்படி நினைச்சுதான் எல்லாரும் பொண்ணு கட்டிட்டு வாரோம் அப்படின்னு சொன்னாரு. சும்மாரியா, நீ நடுவுல குறுக்க புகுந்து பையனுக்கு பொண்ணு தேடுத வயசுல இவர் கதையை பேசுறாரு அப்படின்னு அந்த அம்மா அதட்டினாங்க. உங்க வீட்டுல மகள் ஒருத்தி இருக்காள, அவன் அந்த பொண்ணு டிகிரி முடித்து கொண்டிருக்கிறாள், வாங்க ஒரு வசனம் வாசிக்க சொல்லுவோம் என்று சொல்லி ஒரு அதிகாரத்திலேயே ஒரு குறிப்பிட்ட வசனங்களை வாசிக்க சொன்னோம். அந்த பிள்ளை பயந்து நடுங்கினா. அவளுக்கு தமிழ்ல அதிகம் வாசித்து பழக்கம் இல்லையா, அப்படியே பரவாயில்ல, அப்ப ஆங்கிலத்துல ஒரு பகுதியை வாசிக்க சொல்லுங்கள் என்று செல்லுல இருந்து ஆங்கில பகுதியை கொடுத்தோம். அதையும் அவளால் வாசிக்க முடியல. அப்ப நாங்க கேட்டோம், அம்மா உங்க வீட்டில் இருக்க பொண்ணுக்கு பைபிள் வாசிக்க தெரியவில்லை, வாசிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு பயபக்தியான ஒரு பெண் வந்து என்ன செய்ய போகிறாள், இங்கு உங்களோடு சேர்ந்து சீரியல் பார்க்க போகிறாளா? உங்க மகளை போல் இருந்தா போதுமா? அவளுக்கு தான் பைபிளே வாசிக்க தெரியலையே. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்பிக்கிறோம்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் உருவாக்கி இருக்கிறோம்? ஒரு நல்ல மருமகளாக இருக்கும்படிக்கு வீட்டில் உங்கள் பெண்ணை தயார் செய்திருக்கிறீர்களா? ஒரு நல்ல மருமகனாய் இருக்கும்படிக்கு ஒழுக்கம் உள்ளவனாக உங்கள் மகனை தயார் செய்திருக்கிறீர்களா? எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் எவைகளை விசுவாசிக்கிறோமோ, எவைகளை பின்பற்றுகிறோமோ அதையே தான் முன்மாதிரியாக பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். எனவே நாம் ஒரு நல்ல ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆசிரியர் ஆகிய தேவகுமாரனை பின்பற்ற கடவோம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகள். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள், என்ன கற்பித்தீர்கள்? உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சொந்த வேதாகமம் உண்டா? வேதாகமத்தை வாங்கி கொடுத்து இதை இப்படி இப்படி வாசி என்று சொல்லி கொடுத்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாங்கி கொடுத்து வாசிக்க கற்றுக் கொடுத்து அவர்களை ஒழுக்க நெறியிலே வளர்க்க வேண்டியது நம்மீது விழுந்த கடமை. எனவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, கற்றுக் கொடுக்கும் பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்றி இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக நம்மை பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.